உலகின் மிக சக்தி வாய்ந்த இரண்டு வல்லரசுகளுக்கு இடையிலான சந்திப்பை உலகமே ஆவலுடன் உற்று நோக்கியது. காரணம், உலகின் தலைவிதியை நிர்ணயிக்கும் இரு பெரும் துருவங்களிடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம், அணு ஆயுத வளர்ச்சி என பலதரப்பட்ட விடயங்களிடையே தொடர்ந்து போட்டி நிலவி வருகின்ற நிலையில் டிரம்பின் சீன விஜயம் பெரும் எதிர்பார்ப்பை உலக அளவில் ஏற்படுத்தியிருந்தது. சீனாவுக்கு பயணம் செய்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கிரேட் ஹால் ஆஃப் த பீப்பிள் எனும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பளத்தில் கால் பதித்த போது கொடிகளை அசைத்தபடி நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் அமெரிக்க தேசிய கீதத்தை இசைத்து ராணுவ இசைக்குழுவினரும் டிரம்பை வரவேற்றனர். இந்நிலையில் அங்கு உரையாற்றிய டிரம்ப், உங்களது நண்பராக இருப்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். சீனா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு முன்னெப்போதையும் விட சிறப்பாக இருக்க போகின்றது. நாம் ஒருவருக்கொருவர் இணக்கமாகவே இருந்து வந்திருக்கின்றோம். இடையில் ஏதேனும் சிக்கல்கள் எழுந்த போது அவற்றை நாம் பேசி தீர்த்து கொண்டோம். நான் உங்களை அழைப்பேன், நீங்கள் என்னை அழைப்பீர்கள். பலருக்கு இது தெரியாது. நமக்குள் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை நாம் மிக விரைவாக தீர்த்து விட்டோம். நான் அனைவரிடமும் சொல்வதுண்டு, நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் என டிரம்ப் கூறியுள்ளார். அத்தோடு இந்த பயணத்தில் உலகின் மிக சிறந்த வணிக தலைவர்களை தன்னுடன் அழைத்து வந்ததாகவும், சீன ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்துவதற்காகவே மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் மட்டுமே இங்கு வருகை தந்ததாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார்.